ஸோ இப்போ நம்ம லிம்ஃபோமாஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிம்ஃபோமாஸ் வந்து ஆர் தோஸ் தட் வில் ஆரிஜினேட் இன் தி லிம்ஃபாய்டு டிஷ்யூலேருந்து வரது தான் நம்மளுடைய லிம்ஃபோமாஸ். ஸோ நம்மளுடைய லிம்ஃபாய்டு டிஷ்யூனா என்னென்ன? லிம்ஃபாய்டு டிஷ்யூ தான் நம்மளுடைய லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீனு, டான்சில்ஸு, பேயர்ஸ் பேச்சஸ்ஸு. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் ஆரிஜின் ஆகிறது லிம்ஃபோமா. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த மாதிரி ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ எப்படி இருக்கும்? அந்த அந்த அப்படி இருக்கிற ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூவுக்கு ஃபஸ்ட்டு கார்டெக்ஸ் இருக்கும், ரெண்டாவது பேராகார்டெக்ஸ் இருக்கும். கார்டெக்ஸில் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கார்டெக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்படி இருக்கும். இந்த உள்ளே இருக்கிறது வந்து ஜெர்மினல் சென்டர். பி செல்ஸ் எல்லாம் வெளியே இருந்து உள்ள ஜெர்மினல் சென்டருக்குள்ளே போகும். எதுக்குன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்மளுடைய பி செல்ஸ் இருக்கும். இதுவே பேராகார்டெக்ஸில் இருக்கிறது வந்து நம்மளுடைய டி செல்ஸ். ஸோ பி செல்ஸ் இங்கே என்ன வேலை செய்யுது? பி செல்ஸ் முக்கியமாக ஜெர்மினல் சென்டர் இடத்துல நமக்கு வந்து சொமேட்டிக் ஹைப்பர் மியூட்டேஷன் கோ த்ரூ பண்ணும். சொமேட்டிக் ஹைப்பர் மியூட்டேஷன்னா இப்போ பி செல்ஸ் வந்து பி செல்ஸ்க்கு பர்டிகுலராக அகெயின்ஸ்டாக ஒரு பர்டிகுலர் ஒரு மைக்ரோபு ஒரு ஆன்டிஜனை ஃபேஸ் பண்ணிடுச்சு. அப்போது அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக அது வந்து பர்டிகுலரான ஒரு அதுக்கு கேட்டடாக அதுக்கான ஆன்டிபாடி வந்து அது வந்து உண்டு பண்ணணும். ஸோ இப்போது அந்த மைக்ரோபு அந்த பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக அது ஆன்டிபாடி கரெக்டான ஆன்டிபாடி உண்டு பண்ணணும்னா அந்த பீசல் வந்து கொஞ்சம் மியூட்டேட் ஆகி கரெக்டான ஆன்டிபாடி உண்டு பண்ணுற பீசல்னு அது மாறும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பீசல்ஸ் வந்து வில் அண்டர்கோ ரீமாடலிங். ஸோ இவ்வளோ அளவுக்கு அது ரீமாடல் ஆகி அங்கே மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் செல் டேர்ன் ஓவர் நமக்கு நடக்குது. ஸோ எக்ஸஸ் ஆஃப் செல் டேர்ன் ஓவர் நடக்கிற ஒரு இடத்துல தேர் இஸ் இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அண்ட் தேர்ஃபோர் தேர் இஸ் இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் மெலிக்னன்சி. அதனால தான் நம்மளுடைய லிம்ஃபோமாஸு இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் பி செல் ஆரிஜின். ஏன்னா பி செல்ஸ் தான் இஸ் அண்டர் கோயிங் சொமேட்டிக் ஹைப்பர் மியூட்டேஷன், கிளாஸ் ஸ்விட்சிங் எல்லாம் நடக்குது. அதனால பி செல்ஸ் தான் இப்படி ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு பி செல் ஆரிஜின் தான் இஸ் த மோஸ்ட் காமன் இன் லிம்ஃபோமாஸ். பட் வேறஸ் டி செல்ஸும் இருக்குது. பட் ஆனால் நம்ம டி செல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பேராகார்டெக்ஸில் இருக்குது. பி செல்ஸ் அளவுக்கு மியூட்டேட் ஆகி எக்ஸஸ் ஆஃப் செல்ஸ்லாம் அந்த டி செல்ஸ் வந்து உண்டு பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த டி செல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து தேர் இஸ் நாட் மச் டி செல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல தேர் இஸ் நாட் மச் ஜீனோம் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப இல்லை. அதனால டி செல்ஸ் வந்து வில் பி லெஸ் க்ரௌடடாக இருக்குது. ஸோ டி செல்ஸோடைய லிம்ஃபோமா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பி செல்லுடைய லிம்ஃபோமா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து என்ன ஆகுது, ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமானா என்ன, நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமானா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாவில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா வந்து இப்போது இந்த பி செல்ஸ் எல்லாம் ஜெர்மினல் சென்டருக்கு வருதா. ஸோ பி செல்ஸ் இந்த ஜெர்மினல் சென்டர் இந்த லிம்ஃப் நோட்ஸ் அதுதான் வந்து சொமேட்டிக் ஹைப்பர் மியூட்டேஷனோ அதுதான் வந்து ஆன்டிபாடியோடைய கரெக்டான ஆன்டிபாடி கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னோ அதுதானே அந்த மாதிரி செய்யுது. அப்போது அந்த மாதிரி டைமில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து மியூட்டேஷன் ஆகும்போது அந்த பி செல்ஸு கேன் அண்டர்கோ ஏதோ ஒரு அப்நார்மல் பி செல்ஸாக அது மாறலாம். இல்லைன்னா நான் ஃபங்க்ஷனல் ரிசப்டாஸோடு இருக்கிற பி செல்ஸ் ஏதோ ஒன்று அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதனால் அந்த பி செல்ஸு கரெக்டான பி செல்லாக ஆகாமல் ஒரு அப்நார்மல் பி செல் ஆகலாம். அப்படி அது ஒரு அப்நார்மல் பி செல்லாக ஆகும்போது என்ன வரும்னா அப்நார்மல் பி செல்ஸை போதும் தேவையில்லை நமக்கு இந்த அப்நார்மல் பி செல்ஸ்னால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு அப்பாப்டோசிஸ் வரணும். அப்பாப்டோசிஸோடைய ப்ரோ அப்பாப்டோட்டிக் பாத்வே தான் நம்மளோட NF-κ பீட்டா ஆக்டிவேஷன். இப்போது இந்த அப்நார்மல் பி செல்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த அப்பாப்டோசிஸ் நடக்கணுமா? இப்போ இந்த அப்பாப்டோசிஸ் ஒழுங்காக நடக்காத போது நமக்கு அந்த அப்நார்மல் பி செல்ஸ் அங்கேயே தங்கிடுது. எதனால இங்கே அப்பாப்டோசிஸ் ஒழுங்காக நடக்கலை, NF-κ பீட்டாவில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. அப்போது வர பி செல்ஸ் எப்படி உண்டாகும் அப்படின்னா அந்த பி செல்ஸ்க்கு நல்ல பைலோப்டு இல்லாட்டி மல்டி லோப்டு பி செல்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவுலைடு பேட்டர்னோடு இருக்கிற அந்த அப்நார்மல் பி செல்ஸை நம்மளோட பாடினால் அப்பாப்டோசிஸை வச்சு கிளியர் பண்ண முடியல. ஏன்னா அப்பாப்டோசிஸ்க்கு தேவையான NF-κ பீட்டா ஆக்டிவேஷன் ஒழுங்காக நடக்கலை. இப்படி அப்நார்மலாக இருக்கிற இந்த பி செல்ஸ் இது பேர் தான் ரீட்-ஸ்டன்பர்க் செல்ஸ், RS செல்ஸ். இந்த ரீட்-ஸ்டன்பர்க் செல்ஸ் இருக்கிற இந்த லிம்ஃபோமா பேர் தான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா. இது மட்டும் இல்லை, இந்த ரீட்-ஸ்டன்பர்க் செல்ஸோடைய CD மார்க்கர் என்னென்னா CD15 CD30 ஆகும்.
இந்த ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் தான் வில் பி செக்ரீட்டிங் தி சைட்டோகைன்ஸ்லாம் வந்து அது நிறைய ரிலீஸ் பண்ணும். இந்த சைட்டோகைன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மற்ற லிம்ஃபோசைட்ஸு, மற்ற யோஸ்னோஃபில்ஸு, பிளேட்லெட் செல்ஸ் எல்லாம் உண்டு பண்ணும். ஸோ ஒரு ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாவை சுற்றி நம்ம கிட்டக்க வந்து நிறைய செல்ஸ், பிளேட்லெட்ஸு, லிம்ஃபோசைட்ஸு, அந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரியே உண்டு பண்ணுது. இதை வச்சு நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ராக்னோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து லியூக்கோசைட் ரிச் மற்ற நிறைய செல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராக்னோசிஸ் ரொம்ப நல்ல ப்ராக்னோசிஸ் இருக்குது. பட் நாடுலார் ஸ்க்ளீரோஸ் ஆனால் பட் லியூக்கோசைட்ஸ் வெளியே சுற்றி இருக்கிற லியூக்கோசைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு வந்து ப்ராக்னோசிஸ் வந்து ரொம்ப கம்மி. ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, லியூக்கோசைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராக்னோசிஸ் ரொம்ப கம்மி. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி பெட்டர் ப்ராக்னோசிஸ்னு சொல்லணும். இது ஒன்று. ரெண்டாவது ப்ராக்னோசிஸ் சொல்கிறதுல நாடுலார் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. நாடுலார் ஸ்க்ளீரோசிஸ் வந்து நமக்கு ஃபீமேல்ஸில் வரும். அது வந்து இட் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் ப்ராக்னோசிஸ். ஸோ இப்படி தான் ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் உண்டாகுது, இப்படி தான் நமக்கு நாடுலார் ஸ்க்ளீரோசிஸ் இது பண்ணுது. இப்போது இதெல்லாம் வந்து ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா பற்றி. இப்போது இந்த மாதிரியே ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை அப்படின்னா அது பேர் நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, அவ்வளோதான். ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ஹாட்ச்கின்ஸு, ரீட் ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் இல்லை அப்படின்னா அது நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா பற்றி நம்ம பார்ப்போம். ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாவில் எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே இருக்கிற ஜெர்மினல் சென்டரில் தானே நமக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ராலிஃபரேஷன் நடக்குது. அப்போது இந்த ஜெர்மினல் சென்டர் அப்படின்றது இது வந்து நம்மளுடைய லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தானே. ஸோ லிம்ஃபோமாவில் அவங்க வந்து லிம்ஃபோமாவில் எப்படி ப்ரெசன்டேஷன் இருக்கும் அப்படின்னா தே வில் பி ப்ரெசென்டிங் வித் பெயின்லெஸ் நெக் மாஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஃபேஷியல் ஸ்வெல்லிங்கோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பி செல்ஸ் எல்லாம் ப்ராலிஃபரேட் ஆகிறது வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாகவே இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அடுத்தது அவங்களுக்கு வந்து நெக் மாஸ், கழுத்தில் ஒரு பெரிய மாஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூவோடைய ஸ்வெல்லிங் தான். இங்கே இருக்கிற பி செல்ஸ் அதிகமாக ப்ராலிஃபரேட் ஆகிறதுனால இந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூ பெருசாகி அதுதான் நெக் மாஸாகவும் ஃபேஷியல் ஸ்வெல்லிங்காகவும் ஆகும். அது வந்து நமக்கு பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதே பி செல்ஸு நமக்கு இன்னும் மற்ற இடத்துலலாமும் போகும். ஸோ அது எங்கே போகும், மீடியாஸ்டினல் லிம்ஃப் நோட்ஸில் போகலாம். அதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மீடியாஸ்டினல் மாஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதே இங்கே இருக்கிற அந்த ப்ராலிஃபரேட் ஆகிற இந்த இது வந்து செல்ஸ் வந்து நமக்கு லிவரில் போகலாம். ஸோ ஹெப்பாட்டோமெகாலி அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம், ஏன்னா அது போய் அங்கேயும் இன்ஃபில்ட்ரேட் ஆகும். சம்டைம்ஸ் ஈவன் விர்ச்சுவஸ் நோட்ஸ், தட் இஸ் லெஃப்ட் சுப்ராக்ளாவிகுலர் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஸோ விர்ச்சுவஸ் நோட்ஸ் வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் மட்டும் நினைக்கக்கூடாது, இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாத்தோடைய ஸ்வெல்லிங்கும் தான் நம்ம ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாவில் நமக்கு WBCஸ்லாம் எப்படி இருக்கும், WBCஸ்லாம் வந்து இட் வில் பி அரவுண்ட் 5,000 10,000 கிட்ட தான் இருக்கும். ஸோ எப்படி WBCஸ்லாம் 10,000 இருக்குது, இங்கே எக்கச்சக்கமாக அது வந்து பி செல்ஸ் உண்டு பண்ணதில்லை நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து லிம்ஃபோசைட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லிம்ஃபோசைட்ஸ் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாவில். ஏன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற அது வந்து லிம்ஃபோசைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நம்மளுடைய ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா பற்றி. ஸோ ஜென்ரலாக லிம்ஃபோமானா என்ன, லிம்ஃபாய்ட் டிஷ்யூலேருந்து வரும், பி-செல் ஆரிஜின் தான் மோஸ்ட் காமன், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா என்னென்ன தான் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிம்ஃபோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிம்ஃபோமான்றது இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் ஒரு அப்நார்மல் தானே. ஸோ ஏதாவது ஒரு இம்யூனோ சப்ரெஷன் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க வந்து ஒரு ட்ரக்ஸில் இம்யூனோ சப்ரெஸிங் ட்ரக்ஸில் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சப்ரெஷன் நடக்குது, ஸோ ஒரு மியூட்டேஷன் நடக்குது, அதனால அவங்களுக்கு வந்து லிம்ஃபோமா நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், எப்ஸ்டீன் பார் வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன வேணால் பிரச்சனை பண்ணலாம் இந்த டி செல்ஸ்லையும் பி செல்ஸோடைய ப்ரொடக்ஷனில். ஹெச்ஐவிலையும் நிறைய லிம்ஃபோமா இருக்கும், அதுவும் இதே மாதிரி ஒரு இம்யூனிட்டியில் நமக்கு வந்து பிரச்சனை தான். அடுத்தது நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸும் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸில் நம்ம வந்து எஸ்எல்இயோ ஹேஷிமோட்டோ டிசீஸ் மாதிரி டிசீஸஸில் நமக்கு ஏற்கனவே இம்யூனிட்டியில் நமக்கு ஒரு அப்நார்மல் இம்யூனிட்டினால தான் எஸ்எல்இ ஹேஷிமோட்டோ வருது. ஸோ அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இஸ் த ஒன் ஆஃப் த கீ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிம்ஃபோமா.
ஸோ இப்போ நம்ம லிம்ஃபோமானா என்னன்னு பார்த்தோம், அது ஏன் பி செல் ஆரிஜினாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கார்டெக்ஸ் என்ன, பேராகார்டெக்ஸ் என்ன, அதில் என்ன வருது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமானா அது எதுலேருந்து வருது, அது எப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், அப்புறம் ஜென்ரலாக லிம்ஃபோமாவுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றதும் நம்ம இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம்.